இந்த நோயை தீர்ப்பதற்கு எந்த அடிப்படை மருத்துவ அறிவும் தேவையில்லை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த நோயை பற்றி மிகப்பெரிய தகவல்களோ நோயை பற்றிய பெரிய சிந்தனையோ ஒன்றும் அவசியம் இல்லை. ரெண்டாவது. மூணாவது, இந்த நோய் எப்படி தீருதுன்னா உடல்ல மனம் மட்டும்தான் ரொம்ப நுட்பமான செயல்பாடு உடையது. அதனால மனதின் அடிப்படையாக வைத்து மனதை துணை கொண்டு நம்ம ஈஸியா இதை நீக்கலாம். அதாவது மனது குறிகாட்டக்கூடிய விஷயங்கள் வைத்து. நாலாவது, ஒரு மனிதன் நோயை பார்க்கும் விதம், நோயை எப்படி அணுகிறான், அந்த நோயை பார்த்து எப்படி அணுகிறான்றதை வைத்து கொண்டு நோயை தீர்க்கணுமே வழிய நோயை தீர்க்க முடியாது. நோயை தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றாரு. அந்த மனிதனை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. ஐந்தாவது விஷயம், அதாவது எப்படி தீர்க்கிறது அப்படின்னு, நோயை எப்படி தீர்க்கிறதுனா, ஒரு மனிதன் பயப்படுறானா நோயை பார்த்து, இல்லை டிப்ரெஷன் ஆகுறானா, இல்லாட்டி சந்தேகிக்கிறானா, இல்லை ஹோப்லெஸ்ஸா, அதாவது எந்த நம்பிக்கை இல்லாமல் பார்க்குறானா, இரிட்டேஷன் வருதா நோயினால, இல்லாட்டி எப்பயுமே நோய் வந்துட்டா கூட யாரா இருக்கும்னு நினைக்கிறானா, போன்ற விஷயங்கள்லாம் பார்த்து அதற்கு சரியான மலர்களை தேர்ந்தெடுத்தோ இல்லை மூலிகைகளை தேர்ந்தெடுத்தோ கொடுத்தோன்னா சரியாயிடும்.